அன்பு தமிழ் மக்களே வணக்கம். காமனாயின் மரண சடங்கு தான் இப்போ பேசு பொருளா ஆயிருக்கு. என்னப்பா காமினியை காமனாயின்னு சொல்ற என்று நீங்கள் கேட்பது எனக்கு கேட்கிறது. இவ்வளவு நாளும் நாம ஜெமினி ஜெமினி என்று சொல்லிக்கொண்டு திரிந்து கொண்டு இருந்ததை ஒரே நாள் இரவில் நீங்கள் ஜெமினாய் என்று மாற்றவில்லையா? அப்போ காமினியை காமனாயின்னு தானே சொல்லணும். அப்போ காமனாய் ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுவாரு. இஸ்ரேலை அழிப்பேன் என்று சொன்னவனை அழித்த இஸ்ரேலை அழிக்க நினைத்தவனின் ஈமச்சடங்குக்கு கொல்லி வைக்க மகன் என்ற முறையில் முஜ்தபா காமனாய் வருவார் என்று எதிர்பார்த்து இருந்த நேரத்தில் இந்த இஸ்ரேல் அமைதியாக இருந்தது. பாம் எதுவும் போடவில்லை, எந்த கமெண்டும் அடிக்காமல் இருக்கிறது. இப்போது ஈமச்சடங்கு நிகழ்ச்சியில் மற்ற மகன்கள் எல்லாம் அட்டன் பண்ணினார்கள். ஒரு பங்கர் பஸ்டர் பாமை போட்டுடுவானோ என்று அனைவருமே பயந்து தான் வந்து போய்கொண்டிருந்தார்கள். இப்போது ரொம்பவும் தொடநடுங்கி போய் முஜ்தபா வரமாட்டேன் என்று மறுத்து டைனிங் டேபிளுக்கு அடியில் ஒளிந்து கொண்டாராம். காமனாயை தொடர்ந்து முக்கியமான ஐஆர்ஜிசி தலைவர்கள் ஒவ்வொருத்தரையா போட்டு தள்ளிக்கிட்டே இருந்தா வீதியில் நடக்க பீதியெல்லாம் இருக்கும். ஈமச்சடங்கில் இஸ்ரேல் குண்டு போட்டிருந்தால் உலக நாடுகள் மத்தியில் இஸ்ரேல் மதிப்பை இழந்திருக்கும். அது நெத்தன்யாகுவுக்கும் தெரியும். இனி யாரும் டெத் டு இஸ்ரேல், டெத் டு அமெரிக்கா என்று சொல்கிறார்களா என்று பார்த்துவிட்டு அடுத்த தாக்குதலை நடத்தலாம் என்று சொல்லிவிட்டார். இப்ராஹிம் ரைசி ஈமச்சடங்குக்கு கோட்டு சூட்டு போட்டுக்கொண்டு மாப்பிள்ளை மாதிரி வந்த இஸ்மாயில் ஹனியாவுக்கு தாடக்கட்டு போடும் நிகழ்ச்சியை நடத்தியவர் இந்த நேத்தன்யாகு. அவருக்கும் ஈமச்சடங்கு பண்ண வைத்தவர் இந்த நேத்தன்யாகு. அது முஜ்தபாவுக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கிறது. முகமது தெய்ஃபுக்கு ஒரு அனானிமஸ் ஃபோன் கால் வந்து அவரை மொட்டமாடிக்கு வரவழைத்து பாடை கட்டினதும் அவரது ஞாபகத்தில் அழியாமல் இருக்கிறது. இப்படி அஞ்சா நெஞ்சனை மதுரையில் நடமாட விடமாட்டான் போல தெரியுதே. கோமனியின் சொந்தக்காரனுங்க, நண்பர்கள், தெரிஞ்சவன் தெரியாதவன், அறிஞ்சவன் அறியாதவன் எல்லாரும் குலுங்கி அழுதது அனைவரையும் குலுங்க வைத்து விட்டது. குவாசம் சுலைமானியை 2020 அமெரிக்கா கொண்டபோது கூட கோமனி இப்படி குலுங்கி அளவில்லை. மனதை கல்லாக்கி இரும்பாக்கி செம்பை சேர்த்து அதை ஒரு அலாயாக்கி கொண்டாரே தவிர அளவே இல்லை. பழிக்கு பழி வாங்கியே தீருவேன் என்று ரகசியமாக அல்லாவிடம் மட்டும் அவர் காதில் சொன்னார். வழக்கம் போல அல்லாஹ் இந்த காதில் வாங்கி அந்த காதில் வெளியே விட்டுட்டார். ஈமச்சடங்கிற்கு 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து டெலிகேட்ஸ் எல்லாம் வந்திருந்தார்கள். இந்த நேரத்தில் போய் தாக்குதல் நடத்தி உலக நாடுகளிடம் ஒரு கெட்ட பெயரை சம்பாதிக்கும் அளவுக்கு இஸ்ரேலுக்கு இன்னும் புத்தி கெட்டு போகவில்லை. அது அக்டோபர் 7 தாக்குதலுக்கு சமமான ஒரு தாக்குதலாக மாறிவிடும். இஸ்ரேலிய அமெரிக்க தாக்குதலில் பிப்ரவரி 28 அன்று கோமனியுடன் அவரது சன்னின்லா பேரன் பேத்திகளும் இறந்து போனார்கள். காயங்களுடன் உயிர் தப்பிவிட்ட முஜ்தபா ஓப்பனா வந்து முடிசூட்ட முடியவில்லை. இப்போது ஈரானிய கொடியை ஏற்ற முடியவில்லை, ஈரானிய தேசிய கீதமும் பாட முடியவில்லை. எவ்வளவு நாள் இந்த எலி வாழ்க்கை ஓடும் என்று அந்த அலிக்கும் தெரியவில்லை. பிப்ரவரி 28 அன்று 24 மணி நேரத்தில் 500க்கும் மேற்பட்ட டார்கெட்டுகளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் அன்று தாக்கினார்கள். அன்று மட்டும் எத்தனை பேர் இறந்தார்கள் என்ற கணக்கு இன்னும் தெரியவில்லை. அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையை அவர்கள் வெளியிடவா போகிறார்கள்? கோமனி மரணத்துக்கு அவருடைய பிள்ளையாண்டான் வராதது பல சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது. உண்மையிலேயே முஜ்தபா உயிருடன் தான் இருக்கிறாரா, இல்லை படுத்த படுக்கையாக இருக்காரா? நீரழிவு நோயால் அவதிப்பட்ட அவருக்கு 4 மாதம் ஆகியும் இன்னும் அந்த பொண்ணு ஆறாமல் இருக்கிறதா? அல்லது சிவியர் ஃப்ராக்சர் எதுவும் ஆகிவிட்டதா? காலில் தொட்டில் போட்டு இருக்கிறாரா? ட்ரீட்மெண்ட் எந்த நாட்டில் எடுக்கிறார் என்று பல சந்தேகங்கள், கேள்விகள் நம்முடைய மொசாத் மூளைக்கு ஏற்படுகிறது. துக்கம் 6 நாள் அனுஷ்டிக்கப்படுமாம். ஜூலை 8ஆம் தேதி வரை அது இருக்குமாம். அதற்குள் முஜ்தபா வந்தாலும் வரலாம், இல்லை ஆன்லைனில் வந்து இரங்கல் செய்தி வாசித்தாலும் வாசிக்கலாம், அல்லது டெத் டு அமெரிக்கா என்று சூளுரைக்கலாம். இப்பவே பல ஈரானியர்கள் அமெரிக்காவை அழிப்போம் என்று சூளுரைத்து இருக்கிறார்கள். அதற்காக பாஸ்போர்ட்டுக்கு கூட அப்ளை பண்ணியிருக்கிறார்கள். இறுதி சடங்குக்கு பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் முகமது கைஃபர் காலிபாப் வந்திருந்தாக, ஐஆர்ஜிசி சீஃப் முகமது வாஹிடி வந்திருந்தாக, மற்றுமுள்ள முக்கிய மற்றும் முக்காத தலைவர்கள் எல்லோருமே வந்திருக்காக.
ஆனால் முஜிதபா மட்டும் வரவில்லை. சுப்ரீம் லீடர் என்ற சூப்பர் ஸ்டார் லீடர் மட்டும் வரவே இல்லை. சூப்பர் ஸ்டார்னு பேர் வச்சாலே வரமாட்டானுங்க போல இருக்கு. அவர்தான் இந்த ஈரானிய நாட்டை ஆள்கிறாரா, கோமினியின் ஆவி ஏதும் வந்து ஆளுகிறதா என்ற பயம் வேறு பலருக்கும் வருகிறது. எவனும் வாயை திறந்து அவர் எங்க இருக்காரு, அவருக்கு என்ன ஆச்சு என்று சொல்லவே மாட்டேங்கிறான். மொஜ் எங்கே என்று கேட்டால் லொஜ் அடிக்கிறான். மசூத் பெசஸ்கியான் அவரை பார்த்து 4 மாதம் ஆகுது, குண்டு விழும்போது நல்ல வேளை நான் இந்த இடத்துல இல்லை என்று சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்காரு. எல்லா உத்தரவுகளையும் அண்டர் கிரவுண்டில் இருந்து ஹமாஸ் மாதிரி செயல்படும் முஜ்தபா அவருடைய சொந்த தகப்பனுக்கு இறுதி மரியாதை செலுத்தக்கூட வராமல் இருப்பது பலருக்கும் சந்தேகத்தையும் வருத்தத்தையும் வதந்தியும் கிளப்பி விடத்தானே செய்யும். முஜ்தபாவை விட்டா ஈரானை ஆளே இல்லையே என்று ஒரு பட்சி சொல்லி இருக்கிறதாம். திடீர்னு ஒரு நாள் நான் தான் முஜ்தபா என்று ஒருவர் குதிப்பார். அடையாளமே தெரியாதபடி பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் செய்த முகத்தை பார்த்து மக்களும் மிருகங்களும் ரொம்ப குழம்பி போய்விடும். அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலில் தாய் தகப்பன் மனைவி குழந்தைகளை இழந்துவிட்ட முஜ்தபாவுக்கு துக்கம் ஏகப்பட்டது இருக்காதா பின்ன? அவ்வளவு எளிதில் வந்து பப்ளிக் அப்பியரன்ஸுக்கு ஆசைப்பட அவர் ஒன்றும் கல்லஞ்சக்காரன் அல்ல. அமெரிக்கனை கண்டா மட்டும் இஸ்ரேலியனை கண்டா மட்டும் கொல்லும்படி உத்தரவு பிறப்பிப்பாரே தவிர மற்றபடி சார்ந்த சுரூபி அவர், சன்மார்க்கவாதி அவர், அமைதி பூங்கா அவர், அதிக இரக்கம் காட்டும் ஒரு மைனர் குஞ்சு அவர். நாம தான் இன்னும் அவரை சரியா புரிஞ்சிக்க மாட்டோம். அவருடன் நெருங்கி பழகியவர்களுக்கு தெரியும் அவரது குணம், அவர் எப்படிப்பட்டவர் என்பது. அவருடைய நெருங்கி பழகிய யாரும் இப்போது உயிருடன் இல்லையே, அதனால அதை பற்றி நம்ம கேள்வி கேட்கவே முடியாது. யார்கிட்ட போய் கேட்கறது? அதை பற்றி முழுவதும் அறிய வாய்ப்பில்லை ராஜா. 2 மாதங்களுக்கு முன்பு அவர் கோமா ஸ்டேஜில் தான் இருப்பதாகவும், ஒரு காலை இழந்து விட்டதாகவும், வயிறு கிழிந்து லிவர் டேமேஜ் ஆகிவிட்டதாகவும், இன்னும் இன்டென்சிவ் கேரில் தான் இருப்பதாகவும் வந்த செய்திகள் அத்தனையும் வதந்தி என்று அவர் கோமாவில் இருந்து மீண்டு வந்த பிறகு அவரை அறிவிக்கப் போகிறார். அப்போது நம்ம தெரிஞ்சுக்கிட்ட போது அப்போது உங்களுக்கே உண்மைகள் எல்லாம் தெரிந்துவிடும். அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? அத்தனையும் ஆர்எஸ்பி மீடியா செய்தி தான் என்று அப்போது உங்களுக்கு புரிந்துவிடும். அவர் ஆட்சியை பிடிக்க எந்த அரபிய குதிரை பேரமும் நடத்த வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. வாரிசு அரசியல் அவர் மடியிலே வந்து விழுந்து கிடக்கிறது. அதை பார்த்து இங்கு சிலருக்கு வைத்தறிச்சல் ஏற்படுகிறது. அவர்கள் கிளப்பி விட்ட புரளி தான் முஜ்தபா பற்றிய வதந்தி செய்திகளாக இருக்கும். புரளிகளை நம்பாதீர்கள். நம்பினீர்கள் என்றால் பிஜேபி உள்ள வந்துடும். ஜாக்கிரதை. கம்யூனிஸ்டுகள், நக்சலைட்டுகள், டார்ச்லைட்டுகள் இதெல்லாம் இல்லாமல் பண்ணுற மாதிரி உங்களையும் அவன் இல்லாமல் பண்ணி விடுவாயா. உங்கள் காதில் பெரிய தாமரைப்பூவை எடுத்து சொருகி வச்சிருவான். ஜாக்கிரதை. எங்கெங்கு காயம் ஏற்பட்டுள்ளது என்று அறிவிக்க ஒரு மா சுப்பிரமணியம் அங்கு இல்லாதது எவ்வளவு பெரிய கம்யூனிகேஷன் கேப்பை உருவாக்கி விட்டது பார்த்தீங்களா? இல்லைன்னா இன்னைக்கு முஜ்தபா சைக்கிள் ஓட்டினார், இட்லி சாப்பிட்டார், ஹாப்பி ஸ்ட்ரீட்டில் டான்ஸ் ஆடினாரு, பொதுமக்களோட ரிமோட் பட்டனை அமுக்கி மேம்பாலத்தை தூக்கி நிறுத்தினாரு அப்படின்னு தெளிவாக செய்தி சொல்லி இருப்பார். ஜனநாயக முறையில் இப்போ ஆட்சி நடந்து கொண்டு இருப்பதை ஒரு செருப்பு தூக்கி கூட வாயை திறந்து எதுவும் சொல்ல முடியாத கண்டிஷனாக இருக்கு. கப்பல் ஹார்மூஸில் ஓடுதா, என்ன வியாபாரம் ஜோராக நடக்குதா, அதை மட்டும் பாரியா. ஒரு நாடு 3வது உலக மகா யுத்தத்திலிருந்து மீண்டு வந்திருக்கு. ஒரு ஹிட்லர் செத்து போயிருக்காரு. உடனே நல்லாட்சியை நாங்கள் தந்து விட முடியுமா? அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். உடனே செய்கிறதுக்கு அது எந்த கொம்பனாலேயும் முடியாது. நாங்கள் பார்க்காத தோல்வியா, நாங்கள் பார்க்காத வெற்றியா? ஆனால் வெற்றி கழகத்தை பார்த்தா மட்டும்தான் எங்களுக்கு டர் ஆகுது. ஈரானிய ஐஆர்ஜிசி படையை பேரம் பேசி விலைக்கு வாங்கி விடுவாரோ என்று பயமாக இருக்குல்ல. 47 வருடங்களாக நல்லாட்சியை ஈரானுக்கு நல்கிய ஒரு தலைவனை இழந்து வாடும் ஈரானியர்கள் குலுங்கி குலுங்கி அழுவதை பார்த்தால் வாரிசு ஆட்சி முடிந்து விட்டது என்ற கவலையில் அழுவது போலத்தான் இருக்கிறது எனக்கு. இனி 200 ரியால் யார் தருவார்கள் என்ற கவலையோ என்னமோ குலுங்கி குலுங்கி அழுறான். யாருக்கு தெரியும்? ஈரானிய பெண்களுக்கு 2500 ரியால் தாரேன்னு சொல்லிக்கிட்டு இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டார என்ற வைத்தறிச்சல் கூட இருக்கலாம் இல்லையா? இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாரே என்று அழுதுருக்கலாம் இல்லையா? இஸ்ரேலை அழிக்க போய் இப்படி குடும்பத்தோட கைலாசம் போக வேண்டிய நிலைமை வந்தால் யாருக்குத்தான் வருத்தம் வராது?
காமராய் ஆபீஸ் 4 மாசமாக பூட்டி கிடக்கிறது. 100 நாள் பெட்டி கூட பூட்டு திறக்கப்படாமல் வாசல்லேயே இருக்கிறது. நமது கோரிக்கைகள் எப்போது நிறைவேறும் என்று காத்து கொண்டு இருக்கிறார்கள் ஈரானிய மக்கள். கோரிக்கை அற்று கிடக்குதன்னே இங்கு வேரில் பழுத்த பலா, மிக கொடியது என்று எண்ணப்பட்டதன்னே குளிர் வடிகின்ற வட்ட நிலா என்று பாரதிதாசன் அப்போதே பாடிட்டு போயிட்டார். இப்போ ஈரானை ஆள்வது யார்? அங்கேயும் ஆளுநர் ஆட்சி வந்துடுச்சா? இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் ராஜகுமாரா? கோமனியின் இறுதி ஆசை நிறைவேறியது. நான் இறந்த பிறகு என் உடலை இமாம் ரெஸ் மசூதிக்கு பக்கத்திலேயே, அந்த கல்லறைக்கு பக்கத்திலேயே புதைக்க வேண்டும் என்ற அவரது நெடுநாளைய ஆசை நிறைவேறியது. இந்த ஆசையாவது நிறைவேறியதே என்று சந்தோஷப்பட்டு கொண்டு இருங்கள். நான் மீண்டும் வந்து மீதியை சொல்கிறேன். ஜெய் ஹிந்த்.